அனைவருக்கும் வணக்கம். ஈரானை தொடர்ந்து தாக்கி வருது இஸ்ரேலும் அமெரிக்காவும் நண்பர்களே. சற்று முன் நடந்த செய்தி ஒன்று சுட சுட கொண்டாந்துருக்கிற நண்பர்களே. அமெரிக்காவுடைய F-16 விமானம் ஒன்றை ஈரான் தாக்கி இருக்குது. அந்த விமானம் சுக்கு நூறாக நொறுங்கி தரையில விழுந்திருக்குது. இது ஒரு சம்பவம். ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை விடுவதாக இல்லை. அதே சமயத்தில் ஈரானும் விடுவதாக இல்லை. இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் தாக்குறாங்க அப்படின்னாலுமே கூட அமெரிக்க தளங்களை நான் தாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு எக்ஸ்கியூஸை வச்சுக்கிட்டு பக்கத்து நாடுகள் பலவற்றை தாக்கி இருக்குது. அதில் குவைத்து, துபாய், பஹ்ரைன், UAE அப்படின்னு ஒரு நாட்டையும் விட்டு வைக்கல ஈரான். இப்படி அண்டை நாடுகள் எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் பகிச்சுக்கிச்சு ஈரான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி போர் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு புறம் பார்த்தோம்னா இந்த கொடுங்கோல்வாதியாக விளங்கிய அயத்துல்லா கமேனி இருக்கார் இல்லையா, அவரை அமெரிக்கா பாம்பு போட்டு கொன்னது இல்லையா, அந்த கமேனிக்கு ஆதரவாக உலகின் பல இடங்கள்லையும் இன்றைக்கு மக்கள் தெருவில் இறங்கி துக்கம் அனுசரிக்கிறோங்கிற பேரில் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பல இடங்களில் இது அமெரிக்காவுக்கு எதிரான போராட்டமாக மாறி இருக்குது. பிற முஸ்லிம் நாடுகள் மட்டுமில்ல, இந்தியாவில் கூட பல இடங்களில் இப்படி அயத்துல்லா கமேனியை கொன்றதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் இறங்கி இருக்கிறாங்க. இதையெல்லாம் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் நண்பர்களே, வாங்க. நண்பர்களே, ஒரு 2 நாள் நம்ம ஊரில் இல்லை, ஆனால் அதுக்குள்ளே நம்ம ட்ரம்ப்பு அப்படியே உலகத்தையே புரட்டி போட்டாரே மனுஷன். கரெக்டாக அந்த 2 நாள் தான் நாம் ஊருக்கு போகணுமா அப்படின்னு ரொம்பவுமே நொந்து போயிட்ட நண்பர்களே. ஏன்னா நாம் வெளியூர் கிளம்பி போய் ஒரு சில மணி நேரங்கள்லையே ஈரானை தாக்க ஆரம்பிச்சிருச்சு அமெரிக்காவும் இஸ்ரேலும். அதுவும் கொஞ்ச நஞ்சம்லாம் இல்லை. அயத்துல்லா கமேனியை கொன்னுட்டு அங்கே ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு அமெரிக்காவும் இஸ்ரேலும் கைகோர்த்து கொண்டு ஈரானின் மீது கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இதில் அயத்துல்லா கமேனி கொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும். ஆனால் அயத்துல்லா கமேனி கொல்லப்பட்டது எப்படி அப்படிங்கிறத கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது நண்பர்களே. என்னன்னா, அயத்துல்லா கமேனி கிட்டத்தட்ட 2 மாதங்களாகவே பயங்கர உஷாராக தான் இருந்திருக்கிறாரு. அதாவது அண்டர் கிரவுண்ட் டனலில் தான், அவரோட பங்கருக்குள்ளே தான் அவர் பாதுகாப்பாக அவரும் அவர் குடும்பத்தார் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா எப்போ வேணா அமெரிக்கா பாம்பு போடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. ட்ரம்ப்பும் அதற்கு தகுந்தார் போல கிட்டத்தட்ட 2 மாத காலமாக தன்னுடைய படைகளை மத்திய கிழக்கில் குவிச்சுக்கிட்டே இருந்ததை நம்ம பார்த்தோம். போர் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எப்பங்கிறது தான் யாருக்கும் தெரியல. இதற்கிடையே அமெரிக்கா ஈரான் கூட நான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன், நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதை லிமிட் பண்ணுறதுக்கு ஈரான் ஒத்துக்குச்சு அப்படின்னா, அதாவது சுருக்கமாக சொன்னோம்னா அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டேன் அப்படின்னு ஈரான் ஒத்துக்குச்சு அப்படின்னாக்க அதற்கு பிறகு ஈரானை தாக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தோம்னா ஈரானோடு அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் அங்கே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆனால் அது நடந்து முடிந்த கையோடு இந்த பக்கம் அமெரிக்கா நேரடியாக ஈரானை தாக்க தொடங்குச்சு. ஒரே சமயத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதலை நடத்தினாங்க. இஸ்ரேலில் இருந்து போர் விமானங்கள் கிளம்பி நேராக ஈரானில் போய் பாம்பு போட்டுட்டு திரும்பி வந்தாங்க. ஒரு சேதாரமும் இல்லை. ஈரானால் அதை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை, ஈரான் அதை அழிக்கவும் இல்லை. அந்த விமானங்களின் மீது ஏவுகணைகளை கூட வீசுறதுக்கு ஈரானுக்கு நேரம்ல. அப்படி ஒரு சர்ப்ரைஸை இஸ்ரேல் கொடுத்துருக்குது. அது நடந்து கொண்டிருந்த அதே சமயத்தில் அமெரிக்காவுடைய போர் விமானங்களும் உள்ள போய் பாம்பு போட தொடங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய முக்கியமான டார்கெட் யாரு? ஈரானுடைய அரசாங்கத்தை கையில் வச்சிருக்கிறது யாரு? ஃபுல் கண்ட்ரோல் அங்கே யாருன்னா அந்த மத தலைவரான அயத்துல்லா கமேனி தான். அந்த கமேனியை எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்னு
ட்ரம்ப் களமிறங்கினாரு. ஆனா அயத்துல்லா எங்க இருந்தாரு? நம்பாலு பங்கருக்குள்ள பூமிக்கு அடியில பல மீட்டர்கள் ஆழத்தில் அமைக்கப்பட்டிருந்த பங்கருக்குள்ள கமேனி குடும்பத்தோட சேஃபா இருந்திருக்கிறாரு. அவ்வளவு ஆழமான டனல்ல ஒழிஞ்சுக்கிட்டா நம்மளை எதுவும் தொட முடியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்கிறாரு இந்த மனுஷன். இந்த கமேனியும் லேசுப்பட்ட ஆள்லாம் கிடையாது. தன்னோட உசுரை காப்பாத்திக்கணும், தன்னுடைய குடும்பத்தாருடைய உசுரை காப்பாத்திக்கணும்னு அப்படி அண்டர் கிரவுண்டுக்குள்ள போய் பங்கருக்குள்ள ஒளிஞ்சுக்க தெரிஞ்ச கமேனிக்கு அதே மாதிரி தான் மற்றவங்களோட உயிருக்கும் ஒரு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது புரியாம போயிருச்சு. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு வரைக்கும் ஒரு 2-3 மாதம் பார்த்தோம்னா ஈரானில் தீவிரமான போராட்டங்கள் நடந்தது. இதே கமேனிக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்கள் ஈரான் முழுவதும் எல்லா நகரங்கள்லையும் சாலையில் இறங்கி போராடினாங்க இல்லையா? அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்கு இஸ்லாமிய மத தலைவர் நானே அப்படின்னு சொல்லிக்கிற இந்த அயத்துல்லா கமேனி என்ன பண்ணாரு? தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி நேருக்கு நேராக, அதாவது நிராயுதபாணியாக நின்று போராடிட்டு இருந்த அந்த மக்களை, ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு எல்லாருமே இருந்தாங்க, அந்த கூட்டத்துக்குள்ள சரமாரியாக துப்பாக்கிகளை வச்சு சுட்டு ஆயிரக்கணக்கானோரை கொன்று குவிச்சாரு இதே அயத்துல்லா கமேனி. இந்த மனுஷன் ஷியா அப்படிங்கிற வகுப்பை சேர்ந்த முஸ்லிம்களுடைய மத தலைவர் அப்படின்னு தன்னைத்தானே கூறிக்கிட்டவர். இவர் சுட்டு கொன்னது ஒருத்தர் 2 பேரை இல்லை நண்பர்களே. முதல்ல எண்ணிக்கை வந்தபோது 4000 5000 நாங்க. பிறகு நமக்கு கிடைத்த செய்திகளின்படி 20,000 50,000 பேர் வரைக்கும் இவர் அந்த போராட்டக்காரர்களை சுட்டு கொண்டிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு கொடூரமான மனுஷன் இந்த அயத்துல்லா கமேனி. இப்படி ஆயிரக்கணக்கானோரை கொன்று குவிச்ச இந்த அயத்துல்லா கமேனி தன்னோட உசுரை காப்பாத்திக்கணும், தன்னுடைய புள்ளகுட்டி பேரம்பேத்திகளுடைய உசுரை காப்பாற்றணும்னு தான் மட்டும் போய் பங்கருக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டாரு. என்ன நியாயம் இது? தன்னோட உசுறுனா எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்குது, மற்றவங்க உசுறுனா அப்படி தனக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற மாதிரி தன்னோட உசுரை காப்பாத்திக்கிறதுக்கு பூமிக்கு அடியில் ஓடி ஒளிய தெரிஞ்ச அயத்துல்லா கமேனிக்கு தன்னுடைய நாட்டு மக்களுடைய உயிர் துச்சமாக இருந்திருக்குது அப்படிங்கிறது தான் கொடுமையிலும் கொடுமை. ஆனால் எங்கே போய் ஒளிஞ்சாலும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா என்ன பண்ணுச்சு? இந்த பூமிக்கு அடியில் போய் வெடிக்கிற அந்த மாதிரியான பாமை இன்றைக்கு அமெரிக்கா மட்டும்தான் வச்சிருக்க நண்பர்களே. அதுவும் எப்படி சொல்கிறாங்க? அமெரிக்காவுடைய அந்த குறிப்பிட்ட வகை பாம்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பங்கர் பிளாஸ்டர்ஸ், பங்கர் பஸ்டிங் பாம்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த பாம்கள் கிட்டத்தட்ட 80 மீட்டர் அளவுக்கு பூமிக்கு அடியில் போகுமா. 80 மீட்டர்னா எவ்வளோ? 8 3 24, கிட்டத்தட்ட 250 அடி ஆழம் வரை செல்லக்கூடிய பாம்கள் அவை. அந்த அளவுக்கு உள்ள தொலைச்சிக்கிட்டு போய் வெடிக்கக்கூடிய பாம்கள். இந்த மாதிரியான பாம்பை தான் கமேனியை கொல்றதுக்கு அமெரிக்கா பயன்படுத்தி இருக்குது. அதுவும் 1-2 அல்ல. கமேனியுடைய பேலஸ் இருக்குது இல்லையா, கமேனியுடைய மாளிகை, அந்த மாளிகையில் தொடர்ந்து கிட்டத்தட்ட 40 பங்கர் பஸ்டர் பாம்களை போட்டிருக்குது அமெரிக்கா. அப்படித்தான் அந்த காம்ப்ளெக்ஸ் முழுவதையுமே தரமட்டம் ஆக்குனதோடு இல்லாமல் இந்த பாம்பெல்லாம் எப்படிப்பட்ட பாம்பு? கிட்டத்தட்ட 200 அடி பூமிக்குள்ள போய் வெடிக்கக்கூடிய பாம். எவ்வளோ ஆழத்தில் பங்கர் கட்டி இருந்தாலும் அந்த பங்கரையே வெடிக்கக்கூடிய பாம்களை அமெரிக்கா போட்டது. அதில் தான் அயத்துல்லா கமேனி கொல்லப்பட்டார். இப்படி அயத்துல்லா கமேனி கொல்லப்பட்ட பிறகு ஈரானிய மக்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட ஆரம்பிச்சாங்க. ஆனால் உடனடியாக கமேனியுடைய வாரிசுன்னு ஒரு ஆளை இன்னைக்கு மதகுரு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அவர் பொறுப்பை கையில் எடுத்த உடனே என்ன பண்ணுறாரு? பழையபடி, எல்லாமே பழையபடி தான் இருக்கும், நாங்கள் எந்த மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அயத்துல்லா கமேனியை கொண்டவங்களை நாங்கள் பழி வாங்காமல் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்னதோடு நிற்காமல் இன்னைக்கு தொடர்ந்து தங்களுடைய அண்டை நாடுகளின் மீது சரமாரியான தாக்குதலை இப்பொழுது நடத்திக்கிட்டு இருக்கிறார். இவர் இந்த தாக்குதலை தொடங்கின உடனே அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் தங்களுடைய தாக்குதலை ஈரான் மேலே தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதனால் ஈரானுடைய அண்டை நாடுகளான பஹ்ரைன், துபாய், UAE
இது போன்ற எந்த நாட்டிலையுமே இன்னைக்கு மக்கள் வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதுவும் யுஏஇ மேலே மட்டும் கிட்டத்தட்ட 130 ஏவுகணைகளை வீசி இருக்குது ஈரான் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். துபாயையும் யுஏஇயுமே தெளிவாக டார்கெட் பண்ணி அடிச்சிருக்குது. ஈரானுக்கு அந்த நாடுகள்லாம் நல்ல செழிப்பாக இருக்குதுன்னு எத்தனை வைத்தறிச்சல் பாருங்க. இவங்களும் முஸ்லீம் தான், அவங்களும் முஸ்லீம் தான். ஆனாலும் அவங்களுக்குள்ளேயே பிரிவினைவாதம், இந்துக்கள் கிட்ட ஜாதி இருக்குன்னு பெருசா இங்க வந்து இந்து மதத்தையே கேவலப்படுத்துகிற அதே முஸ்லிம் மதத்துக்குள்ள எத்தனை பிரிவுகள் இருக்குது. அதுல மிக முக்கியமானதான் இந்த ஷியா சுன்னி பிரிவுகள். இந்த ஈரானை சேர்ந்தவர்கள் ஷியா பிரிவை சேர்ந்த முஸ்லிம்கள். அதனால ஈரான் என்ன பண்ணுது, இந்த ஷியா முஸ்லிம்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு பல நாடுகளில் தீவிரவாதிகளை உருவாக்கி தீவிரவாத அமைப்புகளை உருவாக்கி இருக்குது. அப்படி அது லெபனானில் உருவாக்கி இருக்கிற ஒரு தீவிரவாத இயக்கம் ஹெஸ்புல்லா. அந்த ஹெஸ்புல்லாவை தான் ஏற்கனவே இஸ்ரேல் வச்சு செஞ்சது நமக்கு தெரியும். இன்றைக்கு அதிகாலையில் லெபனானில் இருக்கிற ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள் சரமாரியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இஸ்ரேலின் மீது. இதை அவங்க செய்த பிறகு உடனடியாக இஸ்ரேலும் எதிர்த்தாக்குதல் நடத்தியிருக்குது. இதனால் இஸ்ரேல் இப்பொழுது லெபனான் மற்றும் ஈரான் ஆகிய 2 பக்கத்தில் இப்பொழுது தாக்குதலை தொடர்ந்து வருது நண்பர்களே. இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க நம்ம ஊரில் இருக்கிற ஆளுங்க, அதாவது அயத்துல்லா கமைனி எவ்வளோ கொடூரமான மனுஷனாக இருந்தார் அப்படின்னு நான் இப்போ தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இப்படி அவர் ஆயிரக்கணக்கான ஈரானியர்களை, தன்னுடைய நாட்டு மக்களையே சுட்டு கொன்னப்பையெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற இந்த இஸ்லாமிய சப்போர்ட்டர்ஸ் வர்றாங்க இல்லையா, இஸ்லாமியர்கள் பலர் வந்து தெருவில் இறங்கி கமேனிக்கு இரங்கல் தெரிவிக்கிறது, ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கிறது, போராடுறதுங்கிறத பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு ஜால்ரா தட்டுற மாதிரி நம்ம ஊரில் கருணாசு தனி அரசெல்லாம் போய் அவங்க கூட நின்று போராடுறாங்களே, இவங்களுக்கெல்லாம் இந்த அயத்துல்லா கமேனி எவ்வளவு கொடூர செயல்களை செய்தாருங்கிறது புரியவில்லையா? இவங்க மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் மட்டுமில்லை, இன்னைக்கு உலகத்தின் பல இடங்கள்லையும் இஸ்லாமியர்கள் களமிறங்கி அயத்துல்லா கமேனியை அமெரிக்கா கொன்னதுக்காக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக போராட்டங்களை நடத்தி வர்றாங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, நேற்று பாகிஸ்தானுடைய கராச்சி மாநகரத்தில் இருக்கிற யுஎஸ் கன்சுலேட் இருக்குது இல்லையா, அந்த அமெரிக்க தூதரகத்தை அங்க இருக்கிற கலவரக்காரர்கள்லாம் உள்ள வந்து அடிச்சு நோக்கி தீயிட்டு கொளுத்துனாங்க. இந்த மனுஷங்க ஒரு நிமிஷம் சிந்திக்கணும். ஏன்னா பாகிஸ்தானுடைய நேரடி எதிரி ஈரான் தான். அதாவது ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்காதனாலே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். எல்லையை பகிர்ந்து கொள்ளுகிற நாடுகள், பாகிஸ்தான் வந்து ஈரானுடைய சில பகுதிகளை பிடிச்சிக்கிச்சுன்னு ஈரானும், பாகிஸ்தானுடைய சில பகுதிகளை ஈரான் பிடிச்சு வச்சிருக்குதுன்னு பாகிஸ்தானும் குற்றம் சொல்லிக்கிட்டு 2 பேரும் எந்நேரம் மோதிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட ஈரானில் இந்த மாதிரி கமேனி கொண்டுட்டாங்க அப்படின்னு பாகிஸ்தானில் இருக்கிறவங்களாம் பொங்கி எழுதுறான். இதை அதே போல தான் நம்ம ஊரில் காஷ்மீரில் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு அறியாமையினால் இப்படி செய்கிறாங்களா, இல்லை மத வெறி அந்த அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் தலைக்கேறி இருக்குதா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம மனதெல்லாம் எழுது. இதில் கருணாசு தனியரசெல்லாம் தனி ரகம், இவங்களுக்கு மத வெறியெல்லாம் கிடையாது, வாக்கு வெறி, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தாங்க எந்த லெவலுக்கு வேணா இறங்குவோம், ஆனால் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு கோர்ட்டே உத்தரவிட்டா கூட அதை திமுக அரசு தடுத்த போது கூட அவங்கெல்லாம் வாய் மூடி மௌனியாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு இவர்கள் எல்லாமே ஹிந்து விரோதிகளாகவே செயல்படுறாங்க அப்படிங்கிறது மீண்டும் அவங்களே நிரூபிச்சிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, அடுத்த சில நாட்களுக்கு இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் பிரச்சனை ஓயாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த விஷயம் பற்றிய அப்டேட்ஸ் வரும்போது அவ்வப்போது உங்களுக்கு நாங்கள் அப்டேட் கொடுக்குறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.